Hello friends, welcome to Google Tech. இதுக்கு முன்னாடி வீடியோவில் calculator column and measure எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு டேஷ்போர்டில் டைட்டில் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இந்த Power BI லேர்னிங் சீரீஸில் வந்துட்டு இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காலம் அண்ட் மெஷர் இன் Power BI. அதாவது calculator காலமுக்கும் மெஷருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானே எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வர ஆரம்பிக்கும். ஆல்சோ இது வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி கைட். நம்ம வந்து இப்போ ஒரு ஷார்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோம். பிகினர் ஃப்ரெண்ட்லிக்காக வந்து என்னென்ன டவுட்ஸ் வரும், அதை எப்படி லேர்ன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் அது வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே நம்ம சேனலில் வீடியோஸாக போஸ்ட் ஆகிட்டுருக்கு, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு கால்குலேட்டர் காலம்னா என்ன, மெஷர்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் போன வீடியோவில் யூஸ் பண்ண அதே டேபிள் எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் காலம் ஆக்சுவல் காஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண ஓவரால் ப்ராஃபிட்டுங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண மெஷரு. ஸோ ஆக்சுவல் காஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணது. ஸோ இதை தான் வந்து நாம் இங்கே எடுத்திருக்கோம். ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒன்றும் கிடையாது, நான் ஒரு புது பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இங்கே வந்துட்டு காலம் விசஸ் மெஷர்னு போட்டு ஸோ நம்ம வந்து டேபிள் வியூக்கு போய்க்கலாம். ஃபஸ்ட்டு டேபிள் வியூவில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண ஆக்சுவல் காஸ்ட் அப்படிங்கிறதுக்கு உண்டான வேல்யூஸ் வந்து இங்கே தெரியுது, ஓகேங்களா. ஆனால் இதே வந்து நம்ம அந்த மெஷரை க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அதனுடைய தாக்கம் வந்து எங்கேயுமே இல்லை. ஒரு புதுசாக வந்து ஒரு காலமோ ஒரு தனியாக ஒரு செப்பரேட்டான ஒரு லொக்கேஷனோ வந்து இந்த டேட்டாவில் ஆட் ஆகலை. இது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு யூஸ் சொல்லிடலாம். ஸோ ஒரு வேளை உங்களுக்கு இந்த நோட் பேடோ இல்லை இந்த பவர் பிஐ ஃபைல்ஸோ வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இந்த பவர் பிஐ ஃபைலை சென்ட் பண்ணி விட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு யூசஸோட ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலமில் வந்துட்டு யூசஸ் வேணால் டிஃப்ரென்ஸ் வச்சுக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா நமக்கு வந்து வேல்யூஸ் விசிபிலிட்டி, அதாவது நம்ம காலமாக க்ரியேட் பண்ணுறப்ப அந்த வேல்யூஸ் வந்து நமக்கு இங்கே விசிபிள் ஆகுது. ஆனால் அதே மெஷராக க்ரியேட் பண்ணுறப்ப வந்து விசிபிள் ஆகலை. ஸோ இது எந்த இடத்துல இது யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டேட்டா வந்து செக்யூர்டாக வச்சுக்கிறீங்க அப்படிங்கிற இடத்துல இந்த கால்குலேட்டர் காலமுக்கு பதிலாக நம்ம கால்குலேட்டர் மெஷர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெஷர் வந்து இந்த இடத்துல ஒரு லைட் எட்ஜ் எடுக்குது கம்பேர் டு கால்குலேட்டர் காலம். ஆனால் இதே வந்து நான் 2-3 காலமாக கம்பேர் பண்ணணும், அடிஷ்னல் சப்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து க்ரியேட் காலமை தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம மெஷர் யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஓவரால் வேல்யூஸ் தான் வருமே வழிஞ்சு இந்த காலம் வேல்யூஸ் வராது. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மெமரி கன்சம்ஷன். அதாவது இப்படி ஒருவேளை நமக்கு வேல்யூஸ் வந்து டேட்டாவாக ஸ்டோர் ஆகுது, டேபிளாக விசிபிள் ஆகுது அப்படின்னா இதனோட மெமரி கன்சம்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் இதே வந்து ப்ராஃபிட், அதாவது மெஷராக க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு பவர் பிஐ இன்ஜினுடைய வெர்டிபேக் இன்ஜினில் இந்த டேட்டா கன்சியூம் ஆகிற ஸ்பேஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல கம்பேர் பண்ணுறப்போ கால்குலேட்டர் காலமை கம்பேர் பண்ணுறப்போ மெஷரில் வந்துட்டு மெமரி கன்சப்ஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். இது என்ன ஆகும்னா பெர்ஃபார்மன்ஸை ஆப்டிமைஸ் பண்ணுறப்போ நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல கால்குலேட்டர் காலமுக்கு பதிலாக கால்குலேட்டர் மெஷர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இம்பார்ட்டண்டான 2 டிஃப்ரென்ஸ், ஒன்று டேட்டா செக்யூர்டாக இருக்கும், செகண்ட் வந்துட்டு மெமரி ஸ்பேஸ் வந்து ரொம்பவே கம்மியாக கன்சியூம் ஆகும் காலம் க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக மெஷர் க்ரியேட் பண்ணோம்னா. காலமில் நம்ம வந்து எந்த டெக்ஸ்ட் வேல்யூஸ் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் இப்போ ஜனவரி ப்ளஸ் கண்ட்ரி, அதாவது இந்த மந்த் நேம் ப்ளஸ் கண்ட்ரி ப்ளஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறத நமக்கு ரெடி பண்ணிக்க முடியும். பட் நான் மெஷராக க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்பர்ஸ் மட்டும்தான் வேல்யூ எடுக்க முடியும், நம்மளால் எந்த ஒரு டெக்ஸ்ட் வேல்யூவும் எடுக்க முடியும். எஸ்ஆர்னோ அஃப்கோர்ஸ் எடுக்கலாம், பட் அதுக்கு நம்ம கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் எடுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல கால்குலேட்டர் காலம் தான் பெஸ்ட்டு, நம்ம இப்போ ஏதாவது டெக்ஸ்ட் வேல்யூ கம்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிற இடத்துல. ஸோ இதுதான் மேஜரான டிஃப்ரென்ஸ் பிட்வீன்
கால்குலேட்டர் காலம் அண்ட் மெஷர். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then bye from me. Thank you. Have a great day.